ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான லோரியல் பேங்கிள் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சானிஸ் ரெண்டிஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நான் வந்து பேங்கிள் பேஸ் எடுத்திருக்கேன், தென் வந்துட்டு கோல்டன் கலரில் ஒரு கம்பி எடுத்திருக்கேன், தென் லோரியல் எடுத்திருக்கேன். இந்த 3 திங்ஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து சூப்பரான ஒரு பேங்கிள் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த பேங்கிளை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சானிஸ் ரெண்டிஃபிகேஷன் மேக்ஸ் யூ ட்ரெண்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிள் பேஸ் எடுத்துக்கலாம். இது போல் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பேங்கிள் பேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு கோல்டன் கலர் கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது கோல்டன் கலர் கம்பி, கேர் ஒயர் கிடையாது. கேர் ஒயர்னால் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ ஃப்ளெக்சிபிள் இருக்க மாதிரி வந்து கோல்டன் கம்பி வந்து வாங்கிக்கோங்க. அதில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த கம்பியை நான் பேங்கில் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது போல் வந்து ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் லோரியலில் வந்துட்டு அந்த கம்பியில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 ஹோல், இந்த பேங்கிள் பேஸில் வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேங்கிள் அந்த 2 ஹோல்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ லோரியல் போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் வந்துட்டு அந்த ஹோல்ஸில் வந்து விடுங்க. பேங்கில் இருக்கிற 2 ஹோல்ஸ்க்கும் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ லோரியல் போட்டால் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு லோரியல் போடுங்க. கம்மியாக போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போடுங்க. போட்டுட்டு அந்த கம்பியை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து துணி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே போலவே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு லோரியல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி கிளாத் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே போல் வந்துட்டு இந்த இதையும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். தென் வந்துட்டு நீங்கள் அதை கம்பி இழுக்கிறீங்க இல்லையா, ரொம்ப டைட்டாக இது பண்ணுங்கள். லூஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த கம்பி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இது பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த கம்பி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நூலில் கூட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் மேக் பண்ணலாம். நூல் இல்லைன்னா நரம்பு, அதில் கூட நீங்கள் வந்து இது போல் பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் லோரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்துட்டு என்னென்ன கலர் வேணுமோ அது மாதிரியும் பண்ணலாம். இல்லை இடையில வந்துட்டு நீங்கள் பேர்ல்ஸோ இல்லை வேறு ஏதோ பீட்ஸோ நீங்கள் ஆட் பண்ணியும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள் டிசைன்ஸ் வந்துட்டு மாற்றலாம். பேங்கிள்ஸ் ஃபுல்லாக அந்த பேர்ல்ஸ் கோத்ததுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் வந்து மேக் பண்ணும் போதே என்ன பண்ணியிருப்போம்னா அந்த கம்பியில் வந்துட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இல்லையா அந்த கம்பியோட இப்போ நம்ம வந்து எண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கம்பியை வந்து சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணணும். அது ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். கையில் வந்துட்டு கீரை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்படி லாக் பண்ணுமோ செக்யூர் பண்ணுமோ அது போல் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அந்த லாக் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி பேங்கிளோட மேலே இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ள கையில் வந்து கீராது. அட் த சேம் டைம் உங்கள் சாரீ நீங்கள் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் எதுலேயுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த கம்பி நீங்கள் லாக் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஃபினிஷிங் வந்துட்டு இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. தென் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கம்பி இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் அந்த மேலே குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு அழகான பேங்கிள்ஸ் ரெடி. இது போல் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் கற்றுக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் தென் ரெடிமேட் ஜுவல்லரிஸும் நம்ம சானிஸ் ரெண்டிஃபிகேஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ரெண்டல் ஜுவல்ஸும் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வாட்ஸ்அப் நம்பர் 9047537994 இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஷாப் வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்தில் இருக்குது. ஷாப் நேம் சானிஸ் ரெண்டிஃபிகேஷன். தேங்க்யூ.